வெல்கம் டு மை சேனல். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் யூனிட் 13 ஐ வாஸ் டூயிங். ஸோ இது என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த லெசனில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன, அதோட ஃபார்முலா என்ன, எப்படி நம்ம எங்கே யூஸ் பண்ணணும், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நல்லா பாருங்கள். தமிழன் படத்தில் விஜய் சார் போட்டிருக்கிற மாதிரி சட்டைக்குள்ளே சட்டைன்ற மாதிரி பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு பிக்சர் வந்து பாஸ்ட் ரிலேட்டடாக இருக்கும், இன்னொரு பிக்சர் வந்து ப்ரெசன்ட் ரிலேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரெசண்ட்டுக்குள்ளே பாஸ்ட்டை வந்து எப்படி மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு பிக்சர் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. சாரா 4 o'clock ஏதோ கேம் வந்து விளையாடுறாங்க, அங்கே டைம் வந்து கொடுத்துருக்கு. தென் நவ் 6 o'clock, அதே சாரா தான் 6 o'clock நவ். ஓகே, 6 o'clock எல்லாம் கொடுத்துருக்காங்க. சைடில் பாருங்கள், இட் இஸ் 6 o'clock நவ், சாரா இஸ் அட் ஹோம், ஷீ இஸ் வாட்சிங் டெலிவிஷன். இந்த 3 சென்டென்ஸுமே அட் ப்ரெசண்ட் வந்து என்ன நடக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், அட் 4 o'clock ஷீ வாசன்ட் அட் ஹோம், ஸோ ஷீ வாஸ் அட் த ஸ்போர்ட்ஸ் கிளப். இதெல்லாமே வந்து வாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாஸ் அப்படின்னாலே நமக்கு பாஸ்ட் டென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, ஷீ வாஸ் பிளேயிங் டென்னிஸ். வாஸ் பிளேயிங் அப்படின்னு வரும்போது இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். ஒரு பர்டிகுலராக ஒரு 2 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ இது விளையாடுற கேம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமுக்கு இது வந்து கண்டினியூ ஆகும். ஸோ கண்டினியூ. ஸோ அதுலேயே தெரியுது வாஸ் பிளேயிங் கண்டினியூஸ் டென்ஸ், வாஸ் பிளேயிங் அப்படின்றது. ஓகேவா? ஷீ வாசன்ட் வாட்சிங் டெலிவிஷன், அவள் வந்து டிவி பார்க்கல. ஷீ வாசன்ட் வாட்சிங், இதுவுமே பாஸ்ட் கண்டினியூஸ். நெகட்டிவ்னு எதை வச்சு சொல்கிறோம், நாட் போட்டிருக்காங்க. ஸோ நாட், பாஸ்ட்டு கண்டினியூஸ், நெகட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு டைம் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. 3 o'clock 4 o'clock 4:30. ஷீ வாஸ் பிளேயிங் 4 o'clock வந்து விளையாண்டுட்ருக்காங்க. தென் 4:30 ஷீ ஸ்டாப்டு பிளேயிங். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஷீ பிகேன் பிளேயிங் அட் 3 o'clock. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் டைம் லைன் மாதிரி கொடுத்துருக்கு. அவங்க வந்து விளையாடுறாங்க பார்த்தீங்களா, இப்போ எப்போலேருந்து 3 o'clockலேருந்து 4:30 வரைக்கும். ஓகே, அப்போ வாஸ் பிளேயிங் இது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம், கொஞ்சம் டைமுக்கு இது வந்து கண்டினியூ ஆகுது. ஒரு 130 hours பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கண்டினியூ ஆகுறதுனால தென் கண்டினியூஸ் டென்ஸ். தென் நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் ஐஎன்ஜி இஸ் த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து ஃபார்முலாவே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு. ஓகே, எந்தெந்த சப்ஜெக்ட் வந்தால் எங்கே வாஸ் யூஸ் பண்ணணும், வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்கு. சப்ஜெக்ட் வந்து ஐ, ஹீ, ஷீ, ஈட் எல்லாமே வந்து சிங்குலர். வி, யூ, தே எல்லாமே வந்து ப்ளூரல். ஓகே, ஸோ ஐ, ஹீ, ஷீ, இட் வந்தால் வாஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இந்த 3 வந்தது அப்படின்னா வேர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போ இதுக்கு பதிலாக, இந்த ப்ரொனவுன்ஸுக்கு பதிலாக நேம்ஸும் வரலாம். ஓகேவா? அண்ட் நெகட்டிவ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, வாஸ் நாட், ஷார்ட் ஃபார்மில் வாசன்ட், வேர் நாட், வேரின்ட், இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க, இந்த வாஸ் வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும், வேர் வந்து ஃபர்ஸ்ட் வந்துடணும், ரிமைனிங் சப்ஜெக்ட் வந்து ரெண்டாவதாக போயிடணும். ஓகேவா? இதுதான் கொஸ்டின் க்ரியேட் பண்ணுற ஃபார்மெட்டு. இந்த ஒரு ஃபார்மெட் மட்டும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் மேக் பண்ணுற நாலேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்பெல்லிங் எப்படி வந்து ஸ்பெல்லிங் க்ரியேட் பண்ணுறது, லிவ், ஸோ இந்த ஈயை கட் பண்ணிவிட்டு ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கு. ரன்னிங், டபுள்என் வந்திருக்கு. லையிங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆம், இஸ், ஆர் ப்ளஸ் ஐஎன்ஜி, இது வந்து ப்ரெசண்ட்டு. வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்றது பாஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ரெண்டையுமே உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஐ ஆம் ஒர்க்கிங் நவ், இட் இஸ்ன்ட் ரெய்னிங் நவ், வாட் ஆர் யூ டூயிங் நவ். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக, ப்ரெசண்ட் கண்டினியூஸில் யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கு. ஓகேவா? இங்கே பாருங்கள், வாஸ் ஆர் வேர் ஐஎன்ஜி ப்ளஸ் ஐஎன்ஜி, இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு. ஐ வாஸ் ஒர்க்கிங் அட் 10:30 லாஸ்ட் நைட். லாஸ்ட் நைட் நான் 10:30 வரை 10:30க்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் வேர்ப் வந்து, பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து கொஞ்சம் பீரியட் ஆஃப் டைம் வந்து போகும், கண்டினியூ ஆகும். அதுதான் மெயின் இங்கே. நெக்ஸ்ட், இட் வாசன்ட் ரெய்னிங் வென் வி வெண்ட் அவுட்.
ஸோ நாங்கள் வெளியில் போகும்போது மழை பெய்யலை. இட் வாசன்ட் ரெய்னிங். ஓகே. வாட் வேர் யூ டூயிங் அட் 3:00. ஸோ 3 மணிக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்த. ஓகே. ஸோ இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இந்த திங்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னா தென் நீங்கள் எக்ஸசைஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு இப்போ பிக்சர் காமிக்கிறேன். ஓகேவா. ஸோ இதுதான் எக்ஸசைஸ். இந்த 4 எக்ஸசைஸுமே உங்களுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே. 13.1 பிக்சர் பேஸ்ட் எக்ஸசைஸ். ஓகேவா. ஒரு நிமிஷம். செகண்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். Sarah did a lot of things yesterday morning. Look at the pictures and complete the sentences. டைமிங் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பிக்சரும். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இந்த சென்டென்சஸை நீங்கள் மேக் பண்ணணும். ஓகே. 13.3 complete the questions. யூஸ் was or were plus ing. யூஸ் what where why if necessary. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஸ்டின் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆன்சர் வந்து இங்கே கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஆன்சரை நீங்கள் இங்கே எழுதணும் கொஸ்டின் மேக் பண்ணி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். லுக் அட் த பிக்சர். யூ சா ஜோ இன் த ஸ்ட்ரீட் எஸ்டர்டே ஆஃப்டர்நூன். வாட் வாஸ் ஹீ டூயிங். ரைட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சென்டென்சஸ். ஸோ இங்கே வந்து உங்களோட விஷயம் இங்கே நெகட்டிவாக இல்லை பாசிட்டிவ் சென்டென்சஸோ நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் வாசன்ட் வியரிங் அப்படின்னு வரும். பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா அந்த நாட் வந்து வராது. ஸோ அதுதான் பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா. ஸோ ஒரே ஒரு ஃபார்முலா தான் நீங்கள் மெயினாக வந்து ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகே. சிம்பிள், அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தது அப்படின்னா வாஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தது அப்படின்னா வேர்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் மோர் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னாலும் அதையும் சொல்லுங்கள். இன்னும் டீட்டெயிலில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.